Hi friends, welcome to Abhi Samilarai. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான எக் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ பேன் சூடானதும் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நான் எண்ணெய் சேர்க்கல. நீங்க வேணும்னா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ நம்ம தட்டுல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தண்ணி ஊத்தாம இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி நான் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல நாம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை நாம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையிலையும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், அதனால நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை நாம இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பூண்டு போட்டு செய்யறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தி கூடவும் சாதத்து கூடவும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.